மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜேவிசி ஸ்ரீராமும் கூட நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த என்டிஏ ஒரு பழைய என்டிஏவா கட்டமைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பற்றி நிறைய பேசப்படுது. அதில் பாமகவும் ஒரு பொட்டன்ஷியல் அலைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு டாக்டர் ராமதாஸுடைய கருத்துக்கள் என்ன உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் அறிகிறன் அண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் அதை பார்க்கறதுக்கு இயலவில்லை. ஏன்னா நான் பட்ஜெட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நேச்சுரல் ஆலை ஆஃப் பிஜேபின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்டட் அலையன்ஸ். 18% தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 வாங்கினாங்க. அப்ப அதிமுக மிகவும் வலுத்திருந்தது. அந்த சமயத்துல அவங்க இப்ப இந்த கூட்டணிக்கு வந்தது. அதுவும் பல இடங்கள் 2வது இடத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே இந்த செக்மெண்ட்லயே உங்களுக்கு டிஎம்டிகே வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால எடப்பாடியிலேயே அவர் தான் செகண்ட் வருவார். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்படின்லாம் கன்சிடர் பண்ணும்பொழுது அதே மாதிரி அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்னன்னா 300 இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து 2024 மத்தியில் ஆட்சி அமைக்க போறதுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா பிஎம் பேஸ் இருக்கு. அதே சமயத்துல ஆட்சிக்கு வரப்போறாங்க. மந்திரி சபையில இடமும் கிடைக்கலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.